கிறிஸ்துவுக்குள் எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்தினாலே இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய சிந்தைக்கான தேவனுடைய வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12:7. பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதின் கருத்து இன்னதென்று அறிந்தீர்களானால் குற்றமல்லாதவர்களை நீங்கள் குற்றப்படுத்த மாட்டீர்கள். இந்த காலை பொழுதிலே ஆண்டவர் நம்மோடு பேசுகிற காரியம் இரக்கத்தையே விரும்புகிறேன். பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இது இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் அந்நாட்களிலே சீடர்கள் செய்த ஒரு செயலுக்கு கேள்வி எழுப்பின பொழுது, குற்றம் கண்டுபிடித்த பொழுது ஆண்டவர் அவர்களுக்கு மாறுத்தரமாய் சொன்ன ஒரு வார்த்தை, பலியை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன். இன்றைக்கு நம்முடைய சிந்தை எப்படி இருக்கிறது என்று கொஞ்சம் யோசிக்கணும். இந்த விஷயத்தில், இந்த கண்ணோட்டத்தில் நம்முடைய பழக்கங்கள் எப்படி இருக்கிறது, பழக்க வழக்கங்கள் இந்த கண்ணோட்டத்தில், இந்த விஷயத்தில் எப்படி இருக்கு. பொதுவாக இந்த காரியங்கள் ஒரு குழப்பம் நிறைந்த ஒரு காரியம். அப்போ பலி வேண்டாமா, இரக்கம் மட்டும் இருந்தால் போதுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆனால் இயேசு சொன்னதனுடைய சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஓய்வு நாளில் இந்த காரியத்தை செய்யக்கூடாது, உண்மைதான். ஆனால் அவங்களுக்கு பசி தாங்க முடியல, செஞ்சிட்டாங்க. இப்போ நியாயம் தீர்த்து தண்டனை கொடுப்பது என்பது ஒரு நியமனம் அந்த காலத்தில். ஆனால் இயேசு சொல்றாரு, இரக்கத்தை நான் விரும்புகிறேன்ப்பா, பலியை அல்ல. இப்போ நீங்களும் நானும் புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய வாழ்விலே, நாம் வாழ்கிற சமூகத்திலே, நாம் சார்ந்திருக்கிற குடும்பத்திலே, நாம் சார்ந்திருக்கிற சபைகளிலே நமக்கு இரக்கம் ரொம்ப முக்கியம். அதை தான் அவரும் விரும்புகிறார். இன்னைக்கு சிலர்லாம் அந்த பரிசேயன் மாதிரியே இருப்பாங்க. அப்போ இருக்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்ல வரல, இருக்கணும், ஆனால் இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண தெரியும். பசி எடுக்குது, சாப்பிட்டுட்டாங்க, ஓகே, பசி எடுத்ததுனால சாப்பிட்டாங்க அப்படின்னு ஒரு இரக்கம் காட்டியிருந்தால் பிரச்சனை இல்லை. அது எப்படி அவங்க சாப்பிட்றது, ஓய்வு நாளில் அதை எப்படி சாப்பிட்றது, அங்கே தான் பிரச்சனை. அப்போ இன்றைக்கு ஆண்டவரை குறித்து இந்த இடத்துல ஒரு விஷயத்தை நம்ம அறிஞ்சு ஆகணும். அவர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கத்தை விரும்புகிறவர், அவருடைய இரக்கத்திற்கு அளவே இல்லை. நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்களேன், நம்மலாம் செஞ்ச தவறுக்கு அவர் தண்டனை கொடுத்துருந்தாருன்னா நம்மளாம் தாங்கியிருப்போமா, முதல்ல இருப்போமா? இல்லை. அவர் இரக்கமுள்ளவர். நாமும் அவர் விரும்புகிற இரக்கத்தை உடையவர்களாய் காணப்படுவோம். பலருக்கு நம்ம இறங்குவோம். அந்த இரக்கத்தின் ஒரு மனதை இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு உண்மையாகவே தந்து உங்களை வழிநடத்தட்டும். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்று சொன்ன உம்முடைய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். நீர் விரும்புகிற இரக்கத்தை நாங்களும் உடையவர்களாய் இருக்க, உம்மிடத்தில் அதிகமாய் காணப்படுகிற இரக்கம் எங்களுக்குள்ளேயும் காணப்பட
ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று கேட்கிறோம். ஒருவேளை பலியை முக்கியப்படுத்தி நாங்கள் இரக்கத்தை விட்டிருப்போம் என்றால் மன்னியும் ஆண்டவரே. எங்களுக்கு ஒரு இரக்கத்தை தாரும். உம்முடைய நாமம் உயர்த்தப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.